ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்கோ ஆப்ல நம்ம ஏதாவது பேமெண்ட் வந்து பிரீமியம் பிளான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. இல்ல கிராஷ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணோம் அப்டின்னா 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு செக் பண்ணிட்டு, உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வாலெட்லயே ஆட் பண்ணிருவாங்க. ஸோ அத எப்படி பண்ணணும் அப்டின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிர்றேன். ஸோ உங்க யூசர் ஐடி அதாவது உங்க பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாரி தான் ஷோ ஆகும். ஸோ இப்ப பாருங்க கீழ இந்த பாருங்க. ஆ ரிவார்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, மேல பாருங்க ஒரு கொட்டேஷன் மார்க் இருக்குல்ல. ஸோ அந்த கொட்டேஷன் மார்க்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இத பாருங்க மேல வியூ டிக்கெட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இத நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ, அதுக்கு முன்னாடி இந்த மால்கோ பேல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்சியரா வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ, அவங்கலாம் நெறைய டீம் மிகப்பெரிய டீம் எடுக்கிறவங்க. ஸோ, இந்த மால்கோ பே ஆப்போட டீட்டெயில்ஸ கண்டிப்பா வந்து எல்லாமே ஃபுல்லா கேதர் பண்ணிட்டு டீம் வந்து எடுங்க. ஸோ, நல்ல சூப்பரான ஒரு ஆப் தான். ரீசார்ஜ் பண்றது மூலமா நல்ல செம்மையா நல்ல இன்கம் குடுக்குறாங்க. ஸோ, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ, இதுல பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது வாட் இஸ் த மால்கோ பே? மால்கோ பே அப்டின்னா என்ன? ஹவ் டஸ் த மால்கோ பே பிரீமியம் சப்ஸ்கிரைபர் ஒர்க்? பிரீமியம் பிளான் நீங்க எடுத்தீங்கன்னா, எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும்? வாட் டைப் ஆஃப் பேமெண்ட் கேன் ஐ மேக் வித் மால்கோ பே? மால்கோ பேல என்னென்ன டைப்பான பேமெண்ட்லாம் குடுக்குறாங்க? இஃப் மால்கோ பே சேஃப் அண்ட் செக்யூர் இந்த ஆப் வந்து சேஃப் அண்ட் செக்யூரான ஆப்பா அப்படின்றது அவங்க குடுத்துருக்காங்க. கம்பெனிலேருந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஹவ் டு ஐ ஏர்ன் மோர் மோர் ரிவார்ட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வித் மால்கோ பே. மால்கோ பேல ரிவார்ட்ஸ்லாம் எப்படி குடுக்குறாங்க? டிஸ்கவுண்ட்ல அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஹவ் டு ஐ டவுன்லோட் அண்ட் யூஸ் த மால்கோ பே. இந்த மால்கோ பே ஆப் வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதும் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒண்ணு மட்டும் கிளிக் பண்ணி பார்க்குறேன். த மால்கோ பே பிரீமியம் சப்ஸ்கிரைபர் காஸ்ட் ஜஸ்ட் ₹699 அண்ட் ஆஃபர் பிரீமியம் கேஷ்பேக் ஆன் ஆல் த டிரான்சாக்ஷன் பிரீமியம் சப்ஸ்கிரைபர் ஆல்சோ என்ஜாய் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் சச் அஸ் டெய்லி, வீக்லி அண்ட் அனிவர்சரி கிவ் அவே. அதாவது உங்களுக்கு வாரந்தோறும் சரி, டெய்லியும் சரி உங்களுக்கு கிவ் அவே குடுக்கிறதா வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் நீங்க வந்து சரியா ரீட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே. நம்ம வந்து இப்ப டிக்கெட் ரைஸ் பண்றத பார்க்கலாமா? மேல பாருங்க வியூ டிக்கெட் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. கீழ பாருங்க ரைஸ் அண்ட் டிக்கெட் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. என்ன ஆகி உங்களுக்கு அதாவது சப்போஸ் நீங்க ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. ரீசார்ஜ் பண்றது உங்க அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு இந்த மால்கோ பே ஆப்ல ரீசார்ஜ் ஆகல. சம்டைம்ஸ் மேபி அந்த ப்ராப்ளம் வந்தது அப்டின்னா, ஓகேங்களா? நீங்க இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு வாலெட்ல ஆட் பண்ணிருவாங்க. ஸோ இது இருக்கு இல்லையா? ஒரு ஏரோ மார்க். இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதோ பாருங்க. டெய்லி டாஸ்க் இஷ்யூஸ். டெய்லி நீங்க டாஸ்க் பண்றது ஏதாவது ப்ராப்ளமா? பிரீமியம் சப்ஸ்கிரைபர் எரர் போட்டிருக்காங்க. பிரீமியம்னா ரூ. 699 பிளான் எடுக்கிறீங்களா? ஸோ அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஆயிருக்கா? ரீசார்ஜ் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா? கிராஷ் பண்றதுல ப்ராப்ளம் ஆயிருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் என்கொயரி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஜெனரல் என்கொயரி அப்படின்றது கம்பெனிக்கு நீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்க இத கிளிக் பண்ணி நீங்க கம்பெனிக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே சப்ஜெக்ட் வந்து என்ன கிளிக் பண்ணலாம்? இப்போ வந்து கேட்டகரி ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேட்டகரி வந்து ரீசார்ஜ் எரர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட்ல டுடே ஐ ஆம் ரீசார்ஜ் பட் நாட் ஐ ஆம் கெட்டிங் ரீசார்ஜ் அப்படின்றத நான் டைப் பண்ணிடுறேன். அதாவது நான் டுடே ரீசார்ஜ் பண்ணேன். ஆனா எனக்கு ரீசார்ஜ் வந்து ஆகல. அ அக்கவுண்ட்ல இருந்து எனக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்றது நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ, இதோ பாருங்க. நான் அந்த மாரி டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெசேஜ்ன்னு இருக்குல்ல. இந்த இதுல பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஐடி நம்பர் வந்து இதுல நீங்க போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்டாச் ப்ரூஃப் இருக்குல்ல. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு டேக் ஃபோட்டோ இருக்கு இல்லையா? நீங்க அதாவது ஆல்ரெடி உங்களோட கேலரியிலேயே இருக்கும். ஸோ, அதாவது நீங்க பேமெண்ட் கம்பெனிக்கு போட்டிருப்பீங்க. அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த சூஸ் கேலரி இருக்குல்ல. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களோட கேலரியிலே இருக்கும் இல்லையா? ஸோ, அத வந்து நீங்க இதுதான்னு வச்சுக்கோங்களேன். இத நான் அப்படியே கிளிக் பண்றேன்னு வைங்க. இத பாருங்க கிளிக் பண்ணேன் அப்டின்னா, பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இதோ பாருங்க அட்டாச் ஆயிடும். நீங்க சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கம்பெனி வந்து உங்களுக்கு பார்த்துட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அக்கவுண்ட்ல, உங்களோட வாலெட்லயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இது உங்க வாலெட் இருக்கு இல்லையா? டோட்டல் ரிவார்டு. இதுலயே திரும்ப உங்களுக்கு பேமெண்ட் வந்து இந்த இடத்துல வந்துரும். ஸோ திரும்ப நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்டின்னா, டிக்கெட் ரைஸ் பண்றது அப்டின்றது இதுதான். இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.